உதிரி உதிரியாக ரைஸை இந்த மாதிரி செராமிக் பவுலை மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது பாயில்டு ரைஸ். இதை நம்ம நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு நல்ல தண்ணியிலேயே இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். தண்ணியை நம்ம இந்த ரைஸ்லேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஹாட் வாட்டர், அதாவது ஒரு கப்புக்கு நான் 4 கப்பு வாட்டர் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் போட்டுடுறேன். மைக்ரோவேவ் அவனில் இப்போ நம்ம அதை வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு 720 வாட்ஸ் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஒரு 8 மினிட்ஸ்க்கு நம்ம கொடுத்துடலாம் குக் பண்ண. இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ஒரு 50% தான் குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மறுபடியும் வைக்கலாம். மைக்ரோவேவ் அவனில் ஒரு 900 வாட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ண விட்டுடலாம். இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்கட்டும். ஒரு 75% குக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கணும் நம்ம. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வாட்டரு, மறுபடியும் அதே மாதிரி சுடுதண்ணி கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ 1/4 கப் சேர்த்தா போதும். மறுபடியும் கிளறிட்டு இப்போ நம்ம மைக்ரோவேவனில் கடைசியாக வச்சிடலாம். மூடி வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 720 வாட்ஸில் நம்ம செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் பொலன்னு வருது. தண்ணிலாம் வெட்டிடுச்சு. பாருங்கள், தண்ணி இல்லை கீழே. அவ்வளோதாங்க, நல்லா பாயில்டு ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம செராமிக் பவுலும் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம் ரைஸை. இந்த ரெசிப்பியை மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கணும் செராமிக் பவுல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு மைக்ரோவேவனில். தேங்க்யூ. உதிரி